எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஒரு ஃப்ளாட் மைனஸில் க்ளோஸ். ஒரு 4 புள்ளிகள் பார்த்தீங்க அப்படின்னா சரிவடைஞ்சு 24,336 க்ளோஸ் வச்சுருக்கு. காலையில் மார்க்கெட் ஓப்பனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட் கேப் அப்பில், அதாவது 24,400 ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட் டேலோ பார்த்தீங்க அப்படின்னா 24,280 வரைக்கும் டேலோ திரும்ப அங்கேருந்து மார்க்கெட்டு சப்போர்ட் எடுத்து 24,480 வரைக்கும் டே ஹை போயிருக்கு. க்ளோசிங் கீழே பார்த்தீங்க அப்படின்னா 24,333 க்ளோஸ் வச்சிருக்கு. 24,336 க்ளோஸ் வச்சிருக்கு. மைனஸ் ஒரு 4 புள்ளிகள் சரிவடைஞ்சிருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கும் இந்த ஏற்ற இறக்கங்கள் இருக்குமா? ஏன்னா நாளைக்கு வாரத்தினுடைய கடைசி நாள் வெள்ளிக்கிழமை. வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ஷேரில் தான் இருக்குது. அதை பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது நாளை வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை மார்க்கெட் திரும்ப கீழே தான் க்ளோஸ் ஆகுமா? நியரஸ்ட்டாக 24,000 தான் க்ளோஸ் வைக்குமா? அப்படி க்ளோஸ் வைக்கும்போது கீழே வரும் பட்சத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே எடுக்கும்? நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ, இதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது இன்றைக்கான டே மூமெண்ட். இன்றைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸ், ஒரு ஏற்ற இறக்கம் நல்லாவே இன்றைக்கி ஒரு ஃப்ளக்சுவேஷனில் மார்க்கெட் இருந்துச்சு. அதாவது கீழே, அதாவது ஓப்பன்லேருந்து கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 பாயிண்ட், அந்த லோவிலேருந்து மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் அப்சைடு கொடுத்துட்டு திரும்ப கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கு ஃப்ளாட்டாக. இப்போ இதனுடைய க்ளோசிங் நாளைக்கான சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எங்கே அப்படி பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,250 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 24,180 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 24,080 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் ஜோனு. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா 24,420 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 24,520 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அடுத்தது 24,580 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட்டினுடைய பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 280 கீழே பார்த்திங்க அப்படின்னா பெரிய லெவலில் வராமல் அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப 480 வரைக்கும் மேலே போயிட்டு திரும்ப அங்கேருந்து கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம பை அபோவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ், அதாவது 24,420 இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் அடுத்தது இந்த 580 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் மேபி இருக்கலாம். அப்படி 420 கீழே தான் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா நம்ம நாளைக்கு ரைஸ் அண்ட் செல் மெத்தட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணலாம். கீழே வந்துச்சு அப்படின்னா நல்ல செல்லிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல் 24,260க்கு கீழே, அதாவது 260, 280 இந்த ரேஞ்சுக்கு கீழே மார்க்கெட்டு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரேஞ்சு கீழே இருக்குது, மேலே போக முடியல. மேலே போனால் திரும்ப கீழே வரும் பட்சத்தில் இந்த லெவல் உடச்சிட்டு கீழே வருது அப்படின்னா நல்லாவே செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 180, 24,080 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ், இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா 24,000 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் மேபி நிறையவே இருக்கலாம். அதாவது 24,280க்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் 24,000 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த 420க்கு மேலே இருக்குங்கிற பட்சத்தில் 580 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.